அழகர் வர்றாருன்னா சாதாரணமா? அவர் எவர் கிரீன் ஹீரோ. எப்போ வந்தாலும் அவரை பார்க்க இவ்வளோ கூட்டம் வரும். அங்கே பார்த்தியா ஒரு ஆச்சரியம். அது என்னது? ஐயோ, குட்டி பாப்பாக்கு மொட்டை போடுறாங்க. திருப்பதியில் தானே மொட்டை போடுவாங்க, இங்கேயே மொட்டை போடுறாங்க. இது பாப்பா திருப்பதியில் மாதிரி இங்கே வந்து நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. நேர்த்திக்கடன்னா என்ன அப்படின்னா, அழகர் வர்றப்ப மொட்டை போடுறதா ஏற்றிக்கிடுவாங்க. இந்த பார்த்தியா தண்ணி போயிட்டுருக்குல்ல, அப்படியே குளிப்பாங்க, அப்படியே மொட்டை போடுவாங்க. செம்பு வச்சுருக்காங்களா, அதில் சர்க்கரை இருக்கும். அந்த சர்க்கரையில் சூடத்தை வச்சு அழகர் வர்றப்ப காட்டுவாங்க. என்ன தாத்தா, மழை வருதா? ஏன் எல்லாரும் தண்ணி பீச்சி அடிக்கிறாங்க மழை? இப்போ நீ பார்த்தியில மொட்டை போட்டது எதுக்குன்னு கேட்டியில, அது மாதிரி தண்ணி பீச்சுறதும் நீர் பீச்சுறதும் வந்து வேண்டுதல் தான். அந்த பாரு, இப்போ அழகர் வரப்போகிறாரு. நீ தயாராக இருந்துக்கிறணும். ஒன்று செய்ய, உனக்கு தெரிலன்னா நான் இப்படி உன்னை வேணா தூக்கி கேட்டவா? எப்படி வச்சுக்கிறியா? அப்படி பார்த்தா தெரியுமா? இப்போ நல்லா தெரியுது தாத்தா. தெரியுதுன்னா கும்பிடு. ரெண்டு கையில் இப்படி வச்சுக்கோ. இப்படி வச்சு என்ன வேணும்னு கேட்டுக்கோ. அந்த வர்றார். சரி, அவர் எந்த குதிரையில் வர்றாரு தெரியுதா? என்ன கலரு? கோல்டு கலர் தாத்தா. தங்க குதிரையில் வர்றாரு. இப்போ இவர் பட்டு உடுத்தி வருவார். இன்றைக்கி என்ன பட்டுன்னு தெரியல, பச்சை பட்டா வெள்ளை பட்டான்னு. அது இப்போ கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரி, இது இருக்கட்டும். இப்படி வர்றார் அழகர். என்ன, இங்கே தான் வருவார், ஆற்றுக்குள்ளே வந்து இறங்குவார். என்ன தாத்தா, இங்கிட்டு ஒரு அழகர் குதிரையில் வராது? இவர் அழகர் இல்லை. இவர் யாருன்னு கேட்டால், மதுரையில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள். இவர் தான் வெள்ளி குதிரையில் வருவார். இந்த தங்க குதிரையில் வர்ற அழகரை இவர் வந்து வரவேற்பார். சொல்லு, எல்லோரும் கும்பிட்றாங்க பாரு, எல்லோரும் கும்பிட்றாங்க. இந்த மாதிரி தண்ணி பீச்சு அடிக்கிறாங்க பார்த்தியா? அழகர் மேலே தண்ணி பீச்சுவாங்க, கையில் திரி வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த குதிரையை ஆட்டம் போட வைப்பாங்க. என்ன, அவர் அப்படியே ஒரு 3 சுற்றி வருவார். சரியா? சரி, நீ இறங்கிக்கோ. நம்ம போய் கிட்ட போய் அழகரை பார்த்து வருவோம். போவோமா? இப்படி வா. தாத்தா, ஆத்துல நிறைய தண்ணி வருமாமே, அப்புறம் எப்படி அழகர் தண்ணியில இறங்குவாரு? குதிரைக்கு நீச்சல் தெரியுமா? நல்ல கேள்வி கேட்குற பாப்பா. அதாவது இப்போ இந்த அழகர் ஆற்றுல இறங்குறது ஒரு 500 வருஷமாக தான் நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இங்கே கூட இல்லை, அழகர் வந்து எங்கே போவார்னா, தேனூர்னு ஒரு ஊர் இருக்குது. நம்ம சோழன் தான் தாத்தா ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்கு போகிற வழியில் தேனூர் இருக்குது. அங்கே போவார் முந்தி. இங்கேருந்து பாரு, அங்கே ஒரு மண்டபம் தெரியுதா? அந்த மண்டபத்துக்கு பேர் தேனூர் மண்டபம்னு பேர். என்ன, அந்த மண்டபத்தில் தான் இப்போ வந்து போயிட்டு வருவார். அப்போல்லாம் நிறையா தண்ணி வரும். அப்புறம் காமராஜர்னு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்து பார்த்தா வைகை டேம் கட்டினாங்க. அப்போ தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுருவாங்க. தேவையான போது தண்ணியை திறக்கலாம், மூடலாம். அப்போல்லாம் அப்படி தண்ணி வர்றப்ப ரொம்ப பெரிய வெள்ளம் வந்துருச்சுன்னா அழகர் இந்த கரையிலே நின்றுக்கிட்டு வரான். சரி தாத்தா, அழகர் ஆற்றுல இறங்கிட்டாரு. அடுத்து இப்போ அந்த வீர பெருமாள் வந்தார்ல, அவர் வண்டியூருக்கு போயிடுவார் பழையபடி. வெள்ளி குதிரையில் வந்தார்ல, அவர் பழையபடி போயிடுவார். இப்போ அழகர் அப்படியே கிளம்பி ராமராயர் மண்டபப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போவார். ராமராயர் மண்டபப்படியில் தீர்த்தவாரி நடக்கும். தீர்த்தமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பெருமாள் கோயிலில் தான் தீர்த்தம் கொடுப்பாங்க. இப்போ தண்ணி இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே சரன்னு அடிப்பாங்க. அழகர் மேலே, ஐயர் மேலே, எல்லார் மேலேயும் அடிப்பாங்க. என்ன, அவர் தங்குன்னு குதிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே பரப்பிட்டு வண்டியூருக்கு போயிடுவார். சரி, ஒன்று செய்வோமா? நம்மளும் வண்டியூருக்கு போவோமா? சரி வா. ஆமாம், உனக்கு என்ன வேணும்னு கேட்ட? எனக்கு இந்த வெயிலுக்கு எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வேணும். கூலிங் கிளாஸா? ஜிகர்தண்டா வேண்டாமா? முடிஞ்சா அதையும் வாங்கி தாங்க. அதையும் வாங்கி தரவா? சரி, ஒரு கையில் ஜிகர்தண்டா, என்ன கூலிங் கிளாஸு, ஒரு பலூனு
வாங்கிக்கிறோமா? சரி வா, அழகர் போறாரு, நம்ம போவோம். கொண்டோம் எழுந்து கொண்டோம் இதயம் வாடியவே